இப்ப நான் பசிலிக் சந்தனி என்ற சர்ச்சில் நிக்கிறேன். இந்த சர்ச்சை பற்றி நிறைய பேர் அறிஞ்சிருப்பீங்க. ஆனால் நான் இதுதான் முதல் தரம் இந்த சர்ச்சை வந்து பாக்குறது. இந்த சர்ச்சை பற்றி பல பெருமைகள் பேசப்படுது, பல சிறப்புகள் இருக்குது. இது பிளாஸ் தி பசிலிக் என்ற இடத்துல இந்த சர்ச் அமைஞ்சிருக்குது. வாயிலேயே இயேசு கிறிஸ்துவின் படம் போடப்பட்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள் என்றதை பற்றி ஒரு இதோட வருகை சொல்லப்படுது. அதுக்கு பிறகு உள்ளுக்கு போனால் மிக அழகான ஒரு வாயில், 3 வாயில்கள், வலதுபுறம், இடதுபுறம், நடுப்பகுதி. இந்த நடுப்பகுதி வாயில் எப்பொழுதும் விழா காலங்கள்ல தான் திறக்கப்படும். மற்றபடி வலதுபுறமோ இடதுபுறமோ ஒரு வாயில் திறக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு வலதுபுறம் திறக்கப்பட்டிருக்குது இந்த வாயில். இந்த தேவாலயத்துக்கு முன்னுக்கு மேரி அமைக்கப்பட்டிருக்குது. இந்த ஊருக்கான நகர சபை அமைக்கப்பட்டிருக்குது. அதன் எதிர்பக்கம் இருக்கிற தெரு மிக கோலாகலமாக இருக்குது. ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த இடம். நான் இந்த நாட்டுக்கு வந்து இத்தனை ஆண்டுகள்ல இன்றைக்கு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். பாரிஸை சுத்தி இருக்கிற இடங்கள்ல எவ்வளவோ முக்கியமான இடங்கள், பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது. டூரிஸ்ட் கண்டே அமைக்கப்பட்ட இடங்கள் என்று கூட இந்த இடங்களை நாங்க கூறலாம். இப்ப நாங்கள் சர்ச்சுக்குள்ள போவோம். வண்டில்கள் ஏற முடியாதவர்களுக்கான ஒரு பாதையும், அடியால ஏறக்கூடியவர்களுக்கான ஒரு பாதையுமாக வைக்கப்பட்டிருக்குது.